தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் கேள்விக்குரியதாக மாறி இருக்கிறது, கேலி கூத்தாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் நசியனூர் சாலையில் பட்டப்பகலில் ஜான் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காரை வழியிலே மடக்கி அவருடைய மனைவி கதறி அழுகிறார், தடுக்க முயற்சிக்கிறார். அவருடைய கையிலே வெட்டி விட்டு எவ்வளவோ அழுது புலம்புகிறார், தடுக்கிறார். அவற்றை தள்ளிவிட்டு விட்டு ஜானை பட்ட பகலில் 10 பேர் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். அப்படியானால் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில இருக்கிறது? இப்படி ஒரு நிலை நடக்க போகிறது என்பதை உளவுத்துறை கணித்திருக்க வேண்டாமா? அல்லது சாலையோரத்தில் ரோந்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டாமா? ஒரு பட்டப்பகலிலே இது போன்ற படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய உதவியாளராக, அதாவது அந்த அவருடைய பாதுகாவலராக இருந்த திருநெல்வேலியை சேர்ந்திருக்கிறவரை வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். விவர பொருள் பாதுகாப்பு. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சரிந்து போயிருக்கிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்கவில்லை. கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக இதை கண்டிக்கிறது. சட்டம் ஒழுங்கை சரியாக பேணி காக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு சரிந்து கொண்டிருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பதோடு மாத்திரமல்ல, தமிழக மக்கள் பாதுகாப்பாக இல்லை என்கிற மனநிலையில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் மதுபான ஊழல் 1000 கோடி நடந்திருக்கிறது. இப்போது இவர்கள் இடைக்கால தடை கேட்டு டாஸ்மார்க்கு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் வழக்கு மன்றத்துக்கு போயிருக்கிறது. வெட்கமாக இல்லையா? வேதனையாக இருக்கிறது கேட்க உடனே. 1000 கோடி ஊழல் நடந்திருப்பது அமலாக்கத்துறை கண்டறிந்திருக்கிறது. இதை விசாரிக்க கூடாது என்று இடைக்கால தடை பெறுவதற்காக மதுபானத்துறை, டாஸ்மார்க் துறை சென்றிருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். இல்ல, அதாவது செந்தில் பாலாஜி எப்படி சொன்னாலும் சரி, அது அமலாக்கத்துறை கண்டறிந்திருக்கிறது. 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இந்த விசாரணை வலயம் இன்னும் பெரிதாக வரும். இந்த விசாரணையில் உண்மைத்தன்மை இருந்தால் நிச்சயமாக பெரிய அளவிலே பூதகரமாக மாறும். இந்த உண்மைத்தன்மை இருப்பதைத்தான் நாளுக்கு நாள் இது வலியுறுத்துகிறது. எப்படி டெல்லியிலே முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இந்த மதுபான ஊழல் குற்றச்சாட்டு இருந்து அவர் மறுத்து கொண்டே இருந்தார். துணை முதலமைச்சர் மனிஷா சிசோடியா சிறைக்கு சென்றார். பின்னாளில் இதே வழக்கை கொண்டு ஆதாரம் இருக்கிறது என்கிற அடிப்படையிலே அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிறைக்கு சென்றார், ஆட்சியை இழந்தார். அதை போல ஆந்திராவிலே தெலுங்கானாவுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர் ராவ், அவருடைய மகள் கவிதா இதே சம்பந்தப்பட்ட மதுபான ஊழல் வழக்கில் சிறையிலே இருக்கிறார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் அவருடைய மகனும் சிறையிலே இருக்கிறார்கள். 4வதாக தமிழ்நாட்டிலே அடுத்த காய் நகர இருக்கிறது. 1000 கோடி மதுபான ஊழல் நடந்திருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் அந்த துறையினுடைய அமைச்சர், ஆயத்தீர்வுத்துறையினுடைய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி. இதற்கு முதலமைச்சராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலினும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.